ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு செவ்வாய், 4ஆம் இடத்துல சூரியன் புதன், 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல சனி, 12ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அதே ஆகஸ்ட் 26ஆம் தேதி செவ்வாய் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள். அதே போல் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவை நோக்கி பயணிக்கிறார். இப்போ குரு 2ஆம் இடத்துல இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதி குரு மேலே பயணிக்கிறார். இது ஒரு அதிர்ஷ்டமான காலம். ஏன் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு மேலே உங்கள் ராசிக்கு அதிபதி பயணிக்கிறார். அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். கௌரவக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு மேலே உங்கள் ராசிக்கு அதிபதி பயணிக்கும் பொழுது உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து எல்லாம் தேடி வரும். ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும், கூடுதல் பொறுப்புகள் தேடி வரும். உங்கள் ராசிக்கு அதிபதி தனக்காரகன் குரு மேலே பயணிப்பதனால பண புழக்கம் அதிகரிக்கும். வராத பணமெல்லாம் வந்து சேரும். உங்களுக்கு கை நிறைய காசு புரளக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்த மாதம். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி பாருங்கள் குரு மேலே பயணிக்கிறார். அதே போல் மேஷ ராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குரு பகவானுக்கு கோச்சாரத்தில் 2ஆம் இடம் ஒரு வலுவான இடம். அதே போல் 11ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் ரொம்ப சிறப்பு. அப்போ கோச்சாரம் மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. மேஷராசிக்காரர்களுக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேற இருக்கிறது. மேஷராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதும் சிறப்பு. அதே போல் குரு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் சிறப்பு. அதே போல் மேஷராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி குரு மேலே பயணிப்பதனால உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு மேலே பயணிக்கிறார். இப்போ லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டமான கிரகநிலை அப்படின்னு சொல்லலாம் மேஷராசிக்காரர்களுக்கு. அதே போல் மனசளவில் இருக்கிற குழப்பங்கள்லாம் தீரும். மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க உங்கள் ராசிக்கு அதிபதி குரு மேலே பயணிப்பது. அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு மேலே பயணிக்கிறார். குரு வீட்டில் ராகு இருக்கிறார். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அதிர்ஷ்டமாக முடியும். இது ரொம்ப சிறப்பு. ஆனால் மேஷராசிக்காரர்கள் கண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பற்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதாவது பல்லு வலி வரும், கண்ணு வலி வரும். அதே போல் பேச்சை விடக்கூடாது யாரும். மேஷராசிக்காரர்கள் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசணும். ஏன் அப்படின்னா விஷத்தன்மை கொண்ட ராகு எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குடியுமே 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட பணம் கொடுத்தாலும் பாருங்கள் ஆதாரம் இல்லாமல் கொடுக்கக்கூடாது. அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதங்கள்லாம் ஆகாதுங்க. ஏன்னா விஷக்கிரகம் அந்த வீட்டுக்குடைய குரு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். ஆனால் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு மேலே பயணிப்பது சிறப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும். இந்த 2ஆம் இடத்துல குரு இருக்கிற வரையும் பாருங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு குடும்பம் அமையாதவர்களுக்கெல்லாம் குடும்பம் அமைஞ்சிடும். நீண்ட காலம் குழந்தை பாக்கியம்னார்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்கும். அது மருத்துவ உதவியின் மூலம் ஒரு சில குழந்தை இருக்கக்கூடிய யோகத்தெல்லாம் கொடுக்கும். ஏன்னா குரு வீட்டில் ராகு இருப்பதனால. அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நிலை. அதுவும் உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ குரு மேலே பயணிப்பது தான் உங்களுக்கு சிறப்பு. பணம் சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிர்ஷ்டம். அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உடல் ரீதியாக நல்ல மேன்மை, மன ரீதியாக நல்ல ஒரு தெளிவு, இதெல்லாம் மேஷராசிக்காரர்கள் பார்க்க முடியும். மேஷராசிக்காரர்களுக்கு தற்போது கோச்சாரம் மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நினைத்தது நிறைவேறும் மேஷராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த மாதம் குருவை நோக்கி பயணிப்பதனால புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர முடியும். தூர பயணங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். தகப்பனார் மூலம் ஆதாயத்தை கொடுக்கும்.
பொது காரியம் பொது சேவை இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் சேரும். இப்படி நல்ல அதிர்ஷ்டமான ஒரு மாதமாக இந்த மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு விளங்கும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறார். அப்போ ஒரு எதையும் வெல்லக்கூடிய ஒரு பராக்கிரமம் மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதி குரு மேலே பயணிப்பது பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஒரு சிலருக்கு ஒரு பெரிய இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். நல்ல ஒரு ஆசான் தொடர்பு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் சித்தர்கள் வழிபாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் பாருங்கள் தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக விளங்கும் இந்த மாதம். இந்த ஆகஸ்ட் மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி குரு மேலே பயணிப்பது நல்ல ஒரு சிறப்பை நீங்கள் உணர முடியும். அதாவது எந்த அதிர்ஷ்டமும் தானாக தேடி வருங்க உங்கள் ராசிக்கு அதிபதி குரு மேலே பயணிப்பது. அதே போல சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது பாருங்க தாயார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். எப்போ ஆகஸ்ட் ஒரு 17ஆம் தேதி வரையும் சூரியன் 4ஆம் இடத்துல இருப்பார். ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்க கொஞ்சம் கவனம் போகணும். ஒரு முதலீடு போடுறீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி போடணும். அதே பாருங்க உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலாம் முன்னேற்றம் உண்டு. 4ஆம் இடத்துல சூரியன் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு வேலைக்காக போறீங்கன்னா அதெல்லாம் வெற்றியாக நடக்கும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் உண்டு. அதே சூரியன் 5ஆம் இடத்துக்கு போகிறார். ஆகஸ்ட் 15 தேதிக்கு பிறகு சூரியன் 5ஆம் இடத்துல புத்தி ஸ்தானாதிபதி சஞ்சாரம் செய்கிறார். நல்ல ஒரு தெளிவு இருக்கும். நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க. பிள்ளைகளால் அனுகூலம் உண்டு. அதே போல் திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும். ஏன்னா அதிர்ஷ்டத்துக்குடையவனே பாருங்கள் சூரியன் தான். மேஷராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். அப்போ நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. பூர்வீக சொத்து மூலம் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 17 தேதிக்கு பிறகு சூரியன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது முடிவெடுப்பதில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் ஏற்படும். திட்டங்கள் தீட்டுவதனால அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அது சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சுக்கிரன் பாருங்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்கள் ஒரு 26 நாள் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் மேஷராசிக்காரர்களுக்கு 2க்கும் 7க்கும் அதிபதி 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரனுக்கு 5ஆம் இடம் ஒரு வலுவான இடம். சுக்கிரன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி சுக்கிரனும் 11ஆம் அதிபதி சனியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதி பாருங்கள் சுக்கிரன் வீட்டில் இருந்து அந்த சுக்கிரனை லாபாதிபதி பார்க்குறாரு. சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு. நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும் இந்த மாதம். குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் மேஷராசிக்காரர்களுக்கு. குடும்பத்தின் மூலம் ஒரு ஆதாயம் உண்டு. குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படும். ஏன் அப்படின்னா குடும்பாதிபதி பாருங்கள் சுக்கிரனை லாபாதிபதி பார்க்குறாரு. அப்போ நீங்கள் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதில் லாபத்தையும் அதில் முன்னேற்றத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் இந்த மாதம் பார்க்க முடியும். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். ஏன்னா 7ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் பார்த்துக்கிறாங்க. பொதுவாக சுக்கிரன் சனி 2 கிரகங்களும் நட்பு கிரகங்கள் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பண விஷயத்தை நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். நீண்ட காலமாக வராத பணம் எல்லாம் வந்து சேரும். இது ஒரு சிறப்பு. மேஷராசிக்காரர்களுக்கு வாக்காதிபதி குடும்பாதிபதி தனாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் லாபாதிபதி பார்வையில் இருக்கிறார். அந்த குடும்பஸ்தானத்தில் மிகப்பெரிய சுபகரமான குரு இருக்கிறார். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். அடுத்த மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 12, 13, 14 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் இந்த சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள். வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்திலே உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஆகஸ்ட் 1, 2 அதே போல் ஆகஸ்ட் 8, 9, 10, 11, 12 ஆகஸ்ட் 19, 20, 21 ஆகஸ்ட் 24, 25 ஆகஸ்ட் 28, 29 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் இதனுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.